நீங்கள் ப்ராடக்ட் பேஸ் பண்ண பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்போனா உங்களுக்கு எம்ஓக்யூனா என்னென்னு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. 30 days 30 பிஸ்னஸ் டேஸில் டே 2. எம்ஓக்யூனா மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி. நீங்கள் ஒரு எலக்ட்ரானிக் ஷாப் வச்சுருக்கீங்கன்னு வைங்களேன். இப்போ இந்த ஸ்பீக்கரை உங்கள் கஸ்டமருக்கு நீடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தருவீங்க. 1 2 இல்லை அவங்க 10 கேட்டால் 10 எந்த மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் தருவீங்க. ஆனால் நீங்கள் ஹோல்சேலில் பை பண்ண போகிறீங்கன்னா அந்த மாதிரி உங்களால் வாங்க முடியாது. அந்த சப்ளையர் அந்த ஹோல்சேலர் ஒரு 10 பீஸ் எம்ஓக்யூ சொன்னாங்கன்னா அந்த 10 பீஸ் மட்டும்தான் உங்களால் வாங்க முடியும். ஒரு சிலவங்கிட்ட நீங்கள் கம்மி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் பண்ணலாம். ஆனால் ஒரு சில ப்ராடக்ட்டில் ரெக்வஸ்ட்டே பண்ண முடியாது. நீங்கள் கிளாத்திங் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கோங்களேன். இப்போ உங்களுக்கு ஒரு 30 பீஸ் பிங்க் கலர் ஷர்ட் ஆர்டர் வருதுன்னா நீங்கள் போய் ஒரு ஹோல்சேலர்கிட்ட 30 பீஸ் பிங்க் கலர் ஷர்ட் உங்களால் வாங்க முடியாது. ஏன்னா எம்எல் எக்ஸ்எல் இந்த 3 பீஸ் செட்டாக தான் வரும். நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த எம்மில் இருக்க 30 பீஸை மட்டும் நீங்கள் அந்த பிங்க் கலர் எங்கே ஆர்டர் வந்ததோ அவங்ககிட்ட கொடுத்துட்டீங்க, அந்த கஸ்டமர்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மீதி இருக்க எல்லில் 30 பீஸும் எக்ஸ்எல்லில் இருக்க 30 பீஸும் உங்களுக்கு லாஸ் தான். அதனால் உங்களுக்கு ப்ராஃபிட்டோட பயங்கரமான லாஸ் தான் வரும். பிஸ்னஸில் எம்ஓக்யூ மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். எம்ஓக்யூவை கரெக்டாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா அவங்க பிஸ்னஸை ப்ராப்பராக பண்ணலாம். ஃபாலோ பண்ணதும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கு.